ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பர்மாஸ் கிச்சன் தமிழில் நம்ம ஒரு டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிறுவாபுரி டெம்பிள். இது வந்து அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில். இது வந்து சிறுவாபுரியில் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 6 வீக்ஸ் வந்து நம்ம வந்து விரதம் மீன்ஸ் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா ஒரு வேண்டிட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும். பிஸ்னஸ், கல்யாணம், குழந்தை பாக்கியம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு இந்த டெம்பிள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். 6 வீக் வந்து நம்ம வந்து வேண்டிட்டு தொடர்ந்து 6 வாரம் போனோம். 6 வாரத்துக்கு கடைசி வாரம் நம்மளால் முடிஞ்சது சாக்லேட், லட்டு, இல்லைன்னா பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து ஏதாவது கேசரி ஏதாவது விருப்பப்பட்டதை கொடுத்து நம்ம இந்த வேண்டுதலை ஃபினிஷ் பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு 3-4 வாரம் போயிட்டுருக்கிறதுக்குள்ளேயே கல்யாண ஏற்பாடு நடந்துடும். இது ரொம்ப ரொம்ப உண்மை. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, எப்போவுமே வந்து இந்த மயில் வந்து இந்த முருகன் கோயிலை சுற்றி வரும். அதுவும் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் இங்கே வரும். நிறைய வீடியோஸ் இருக்குது. நாங்களே இதில் வந்து நான் நிறையா தடவை பார்த்துருக்கோம். இந்த மயில் வந்து வராமல் இருக்கவே இருக்காது. ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை கட்டினது இந்த கட்டினது யாருன்னு பார்த்திங்கன்னா, ராமரோட பசங்க. நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, ராமர், சீதா, அவங்களுடைய பசங்க லவகுசேலன். அவங்க வந்து கட்டின கோயில்னால இது இன்னும் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது. ஸோ அதனால் பவர்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஆகஸ்ட் 21, 2022 கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் இப்போது மக்கள் வந்து ரொம்ப வெள்ளம் திரண்டு இருக்குது. ஏன்னா ஒரு 48 டேஸ்க்குள்ளே நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் பண்ண எந்த கோயிலாக இருந்தாலும் 48 டேஸில் போய் நம்ம சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணோம்னா நல்லது. ஸோ அதனால் வெள்ளம் மாதிரி மக்கள் அங்கே திரண்டிருக்காங்க. எஸ்பெஷலி டியூஸ்டே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நிற்க கூட இடம் இல்லை. 100 ருபீஸ் டிக்கெட்டில் கூட அவ்வளோ ரஷ்ஷு. ஸோ நாங்கள் கோயிலுக்குள்ளே 7 o'clock போயிட்டு நைட்டு 10:30க்கு தான் வெளியே வந்தோம். அவ்வளோ ரஷ்ஷு. ஸோ நீங்களும் வந்து இந்த 48 டேஸ்க்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணி நீங்களும் நல்ல பலன் அடைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நல்லா நீங்கள் ஒரு நம்பிக்கையாக நீங்கள் போய் கும்பிடுங்க. 6 வாரம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே நல்லது நடக்கும். பிஸ்னஸ், குழந்தை, கல்யாணம், எல்லாமே எது நினச்சி வேண்டுனாலும் நல்லது நடக்கும். ஆனால் நல்லதே நினைங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க அழியணும்னு 6th வீக் நம்ம ப்ரேயர் பண்ணால் அந்த மாதிரிலாம் நடக்காது. நல்லது மட்டுமே நினைங்க. நமக்கும் நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எல்லோரும் போய் நல்லா அருள் பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா இந்த மயில் அங்கேயே தான் இருக்கும். எத்தனை மயிலுன்னு தெரில, இல்லை இந்த ஒரே மயிலான்னு தெரியாது. ஸோ அங்கேயே வந்து அங்கே நம்ம அந்த கோவிலில் வந்து கல்வெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, நோட்டீஸ் போர்டெலாம், அதுலேயே எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ராமர் சிறுவர் கட்டிய கோயில்னால தான் அந்த சிறுவர்கள் அப்படியே சின்னமேடு அப்படியெல்லாம் பேர் உருவி அது சிறுவாபுரின்னு இந்த ஏரியாவுக்கு பேரே வந்தது. ஸோ இந்த மயில் பார்த்திங்கன்னா பயப்படாது. நம்ம நார்மலாக எங்கேயாவது மயில் பார்த்தோம்னா மக்கள் பார்த்தா மயில் பறக்கும். பட் இது வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அது சந்தோஷத்தில் வந்து மயில் தோகை விரித்து நடனம் ஆடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை பாருங்கள், நல்லா பலன் அடைங்க. பாய். சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியாள குன்றம் தனிலாடும் வேளன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும். எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேதுகின்றேன் கணநாதன் எந்தன் துணையே. கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான். வெல்லாத கோளை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான்.
நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. எனக்காக இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான். பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான். தன்னை காண வந்து தமிழ் பாடும் அன்பர்